friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான கருவேப்பிலை சாதம். ஒரு அருமையான ஹெல்தியான வெரைட்டி ரைஸ். கருவேப்பிலையில நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அயன் சத்து அதிகம். நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்னும் ஹேரும் நல்ல ஹெல்தியா இருக்கறதுக்கு இந்த கருவேப்பிலையில நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்கு. இது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். நம்ம தமிழ் சமையல்ல கருவேப்பிலை கண்டிப்பா நிறையவே நம்ம சமையல்ல சேர்த்துக்கிறோம். தாளிப்புக்கெல்லாம் கருவேப்பிலை இல்லாமல் நம்ம தாளிக்கிறதே இல்லை. பட் நல்லா தாளிச்சிட்டு அதை ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட்றோம். பட் கருவேப்பிலை பொடி, கருவேப்பிலை சட்னி, இந்த மாதிரி கருவேப்பிலை சாதம், குழம்பு இதெல்லாம் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக நல்ல ஒரு குவான்டிட்டி கருவேப்பிலை ரெகுலராக சாப்பிட்ருவோம். ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான கருவேப்பிலை சாதம் ரெசிபி பார்க்கலாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற இந்த ரெசிபி ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபியாக இருக்கும். ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அருமையான டேஸ்டி ஹெல்தி கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே 1 கப்பு ரைஸை நல்லா உதிரியாக வடித்து நல்லா பரவலாக தட்டில் போட்டு விட்டுருக்குறேங்க. இது நல்லா ஆறட்டும். கொஞ்சம் ஆறுனா நல்லா உதிரியாக இருக்கும் சாதம். ஸோ வெரைட்டி ரைஸஸ் செய்கிறக்கெல்லாம் கொஞ்சம் உதிரியான சாதம் இருக்கும்போது தான் நம்ம கிளறும் போது குழையாது, உடையாது. இங்கே சாதம் பெர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ அந்த டைம் கேப்பில் நம்ம கருவேப்பிலை எல்லாம் பிடிச்சிடலாம். இங்கே நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா கழுவி நல்ல ஈரம் போக ஆற விட்டு எடுத்து வச்சாச்சுங்க. நல்லா ஒரு 2 கைப்பிடி கருவேப்பிலை இருக்குது. அதாவது 1 கப்பு ரைஸுக்கு 2 கைப்பிடி கருவேப்பிலை சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. பேன் சூடு ஆனதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையை போட்டு விட்டுறலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்ல கருவேப்பிலையில் இருக்கிற ஈரப்பதம் போக நல்லா வறுத்துறணுங்க. அதாவது பொடிக்கிற பக்குவத்துக்கு நம்ம கருவேப்பிலையை வறுத்துக்கணும். நல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே வறுத்து விட்டால் போதும். நம்மளுக்கு நல்லா அந்த பொடிக்கிற பக்குவம் வந்துடும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் அது கருவேப்பிலையோட அந்த வாசனையும் அந்த ஃப்ரெஷ்னஸும் இருக்காது. பாருங்கள், பொடிக்கிற பக்குவம் வந்தாச்சு. நல்லா பொடியுது. அவ்வளோதான், நம்மளுக்கு கருவேப்பிலை நல்லா வறுத்துட்டோம். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு விட்டு நல்லா ஆற விட்டு நல்லா ஃபைனாக பவுடர் ஆக்கிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணியாச்சு. ஸோ நல்லா க்ரீன் கலராக நம்மளுக்கு கருவேப்பிலை பொடி கமகமன்னு வாசனையோட ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கருவேப்பிலை சாதம் தாளிச்சிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகணும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியணும். அடுத்தது 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இதெல்லாம் நல்லா 1 நிமிஷம் வறுத்து விட்டுறலாம். இந்த பருப்பெல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இப்போ நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துடலாங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, அது கூட ஒரு 10-15 முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்பு ஆப்ஷனலுங்க. நீங்கள் வேணா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் வெரைட்டி ரைஸஸ் தாளிக்கும் போது முந்திரி பருப்பு சேர்த்தா நல்ல ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா செவந்துருச்சு. இப்போ மிளகாய் சேர்த்துடலாம். நான் இங்கே 3 வரமிளகாய், 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணி மிளகா அளவை சேர்த்துக்கோங்க. பட்டு வரமிளகா, பச்சை மிளகாய் இப்படி கலந்து நம்ம கட் பண்ணி சேர்க்கும்போது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ 2 சிட்டிகை பெருங்காயப்பொடி சேர்த்தாச்சு. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். அடுத்தது இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. டேமரின் பேஸ்ட்டு, அதாவது நல்லா திக்காக்குன புளிக்கரைசல். சப்போஸ் புளி பேஸ்ட்டு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சி சேர்த்து விட்டுருங்க இந்த ஸ்டேஜில். பட் மிஸ் பண்ணாமல் புளி சேர்த்துக்கங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற கருவேப்பிலை பொடியை போட்டு விட்டுறலாங்க. கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா ஒரு அழகான க்ரீன் கலரில் இருக்குது. இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற உதிரியான சாதத்தை உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஈவனாக பொறுமையாக கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதாங்க. நல்ல ஒரு அழகான க்ரீன் கலரில்
நம்மளுடைய சுவையான கருவேப்பிலை சாதம் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. டக்குன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் கருவேப்பிலை இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்ல டேஸ்டியான ஒரு ஈஸியான வெரைட்டி ரைஸ் இது. முக்கியமாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ உடனே செஞ்சு பார்த்துருங்க. இந்த கருவேப்பிலை சாதம் அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இல்லைனால ஒரு பொரியல் அப்பளம் இதெல்லாம் வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த அருமையான கருவேப்பிலை சாதத்தோட நல்ல ஒரு சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் பரிமாறினேன். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு வறுவலோட ரெசிபி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே மாதிரி கருவேப்பிலை சட்னி, குழம்பு, கருவேப்பிலை இட்லி பொடி எல்லா ரெசிபிஸும் ஏற்கனவே அப்லோட் பண்ணிவிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்ஸும் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த சிம்பிளாக செய்யக்கூடிய கருவேப்பிலை சாதம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.